வெல்கம் பேக். நம்ம ப்ரெஷர் குக்கரில் வெந்தாச்சு. கரெக்டாக இருந்தது தண்ணி. நான் 1/4 கிளாஸ் தண்ணியும் 1/4 கிளாஸ் பாலும் 2 ஸ்பூன் நெய்யும் கூட போட்டு வச்சேன்னா விசில் வர்றதுக்கு கூட தண்ணி கிடையாது. அதனால் நான் டக்குன்னு ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்படி வெந்திருக்கு. கலர்லாம் போச்சு, பீட்ரூட் கலர்லாம் போச்சு. இப்போ ஒரு மாதிரி பெயில் கலரில் இருக்குது. நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதை நான் ஜஸ்ட் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலான்னு பார்க்குறேன். நல்லா நைஸாக கிரைண்ட் பண்ணிக்கலாம். மிக்சியில் போட்டு ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். வெந்திருக்கு, பிரச்சனை இல்லை. இந்த அளவு நல்லா நைஸாக கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். அரைச்சிட்டேன். ப்ரெஷர் குக் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் தான். கூல் தான். நான் 10 நிமிஷம் பண்ணியிருக்கேன். நல்லா கூல் ஆகட்டுன்னு விட்டுட்டேன். அதுலேயே வெந்துடும். பால் நெய் எல்லாம் கூட மிக்ஸ் ஆகி அரைச்சாச்சு. சரி, அந்த குக்கரில் அப்படியே ஆஃப் பண்ணி வச்சாலே அதுலேயே ஒரு சூடு இருக்கு இல்லையா, அதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். 10 நிமிஷம் அந்த சூடில் நல்லா வெந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சாச்சு. அரைக்கிறது, வேவிக்கிறது எல்லாமே அது பெட்டன்னு இந்த குக்கிங் டைமை குறைக்கிறதுக்கு தான். இனி இப்போ வேறு ஒன்றும் இல்லை, சுகர் ஆட் பண்ணி ஏலக்காய் பொடி போட்டு கிண்டிக்கிட்டே இருக்க வேண்டியது. இதுதான் ஹல்வா. சுகரை ஆட் பண்ணிடலாம். அதிலே கொஞ்சம் நான் அரைக்காமலே போட்டுட்டேன். இதுவும் கூட நான் ரோஸ் பெட்டல்ஸ் கொஞ்சம் வச்சுருக்கேன். இதை கூட போட்டுக்கலாம்னு இருக்கேன். நேச்சுரல் ஸ்மெல்லுக்காக போட்டுக்கலாம். பன்னீர் ரோஸ் நல்ல ஐஸ் மாதிரி இருக்குது. அதோட நேச்சுரல் எப்படி இவ்வளோ ஐஸாக இருக்குன்னு தெரியல. பன்னீர் ரோஸுக்கு ஓப்பனில் தான் வச்சுருந்தேன், பட் நல்லா கூலிங்காக இருக்குது. ஓகே, அதை கிண்டிக்கிட்டே இருக்கேன். இதில் கலர்ஸ் நான் எதுவுமே ஆட் பண்ணலை. பீட்ரூட்டோட கலரே சிவப்பாக இருக்கும். அதை நான் பால் விட்டு வேக வச்சதுனால இந்த ப்ரௌனிஷ் கலர் ஆகிடுச்சு. ஸோ நம்ம இப்போ சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகரு நான் கண் அளவு தான், எனக்கு இந்த அளவுன்னு ஒன்றும் தெரியாது. இவ்வளோ பேஸ்ட் இருக்குது. அதுக்கு நான் இதில் 1 கிளாஸ் எடுத்துக்கலான்னு இருக்கேன். இல்லைன்னா 1/2 கிளாஸ் போடுவோம் தான். ½ கிளாஸ் போட்டுக்கிறேன். 1/2 கிளாஸு சுகர் போட்டுட்டு அப்புறமா தேவையான போட்டுக்கலாம்.
சுகர் கூட சேர்ந்து வேகட்டும். இப்போ இந்த சுகரும் இதுவும் கூட சேர்ந்து கொஞ்சம் லிக்விட் ஆகுது. பாயசம் ஸ்டேஜ் இது கட்டி ஆகுறது தான் நம்மளோட ஹல்வாவோட குக்கிங் டைம். ஃபஸ்ட்டு ப்ரெஷர் குக்கர் ஒரு 5 மினிட்ஸ் ப்ரெஷர் குக்கர் சிம்மில் வச்சு போடணும். நான் வந்து டைரெக்டாக குக்கரில் போட்டுட்டேன். ஸோ அதனால் நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல. டக்குன்னு ஒரு 5 மினிட்ஸில் ஆஃப் பண்ணிட்டேன். விசில் வரத்துக்கு நான் வெயிட் பண்ணலை. அதே சமயம் குவான்டிட்டி கம்மியாக இருந்ததுன்னா நமக்கு இப்போ குக்கரில் கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு ஒரு பாத்திரத்துலையாக்கும் வைக்கிறோன்னா பால் நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணால் கூட போதும். ஏன்னா கீழே இருக்கிற ஆவியே அந்த மாய்ஸ்சர்லேயே இது வெந்துடும். ஆனால் நான் டைரெக்டாக குக்கரில் போட்டிருக்கேன். ஐ ஹாவ் டேக்கன் ரிஸ்க். அதனால் நான் வந்து 5 மினிட்டு கூட நிப்பாட்டலை. ஃபஸ்ட்டு கொஞ்சம் நெய் போட்டு நான் எண்ணெய் சட்டியில் லைட்டாக வதக்கி எடுத்துக்கிட்டேன் பச்சை ஸ்மெல் போகிறதுக்காக. அதுக்கப்புறம் நான் குக்கரில் போட்டு பால் விட்டேன், 2 ஸ்பூன் நெய் விட்டேன், அதுக்கப்புறம் 1/2 கிளாஸ் தண்ணி விட்டேன், 1/4 கிளாஸ் தண்ணி விட்டேன். இதில் பீட்ரூட்டில் ஜூஸ் இருக்குல்ல, அதனால தான் இந்த ஜூஸ் அதுக்கு வெளியில் வச்சு நான் தண்ணி ஆட் பண்ணவே இல்லை. சுகர் ஆட் பண்ணல, அது நான் ஜீனி பஞ்சசாரை அதை ஆட் பண்ணோன்னா லிக்விட் ஆகிடுச்சு. இனிப்பதை கிண்டிக்கிட்டே இருக்க வேண்டியதான் டைட்டாக ஆரம்பிக்கும். இது நான் பீட்ரூட் ஹல்வா எப்படி செய்யறது அப்படின்னு எந்த ரெசிபியுமே நான் கன்சல்ட் பண்ணலை. எனக்கு எப்படி ஃபஸ்ட்டு யாரை எப்படி பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் நான் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க பண்ணியிருக்காங்க, அவங்க எப்படி பண்ணியிருக்காங்க, யார் ரெஃபர் பண்ணியிருக்க போகிறாங்க, இல்லை அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு நானாகவே பண்ணுறேன். ஸோ நோ ரெஃபரன்ஸ் ஃபார் மீ, எனக்கு தெரிஞ்ச மாதிரி இப்போ அரைச்சதும் அதனால தான். பீட்ரூட்டு சீவல் பண்ணியிருக்கோம், அப்படியே போட்டு கூட அது மாதிரி பண்ணியிருக்கோம். நான் அரைச்சி பார்க்குறேன். ஏன்னா நெய்ஸாக ஹல்வானா அப்படியுமே நல்ல பவுடராக தானே இருக்கும். கேரட் ஹல்வானா அப்படியே சீவலாக தான் போட்டேன். ரோஸ் பட்டர்ஸ் எல்லாமே அப்படி வெந்தாச்சு, சுகரில் இருந்து ஏறுது. இப்போ கட்டி ஆகும்போது நெய் நம்ம போடுற நெய் வெளியில் வந்தால் பரவாயில்ல, இல்லாட்டினா எக்ஸ்ட்ரா நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் சட்டியிலேருந்து ஒட்டக்கூடாது, அதுதான் கணக்கு. சரி வேகட்டும். அந்த கடையில் ஏலக்காய் முந்திரி பருப்பு இதெல்லாம் வறுத்துக்கலாம். ஓகே, சுகர் போடுற எல்லா ஐட்டத்துலேயுமே 2 கிராம்பு போட்டுக்கலாம். பல்லுக்கு ரொம்ப நல்லது. அது மாதிரி ஜலதோஷம் பிடிக்காது. கிராம்பு போடுவோம், ஜலதோஷம் பிடிக்காது. நெக்ஸ்ட்டு 2 சால்ட்டு போட்டுக்கலாம். கொஞ்சம் சால்ட்டு, பவுடர் சால்ட்டு லைட்டாக போட்டிருக்கேன். நம்ம எப்போவுமே ஒரு சாப்பாடு இது ஒரு பொருள் செய்யும்போது என்னென்னலாம் ஆட் பண்ணலாம் பண்ணக்கூடாது அது மட்டும் தெரிஞ்சு வச்சுட்டோம். இப்போ இதில் வந்து நம்ம பொடி பண்ண நல்லா வறுத்த 1 ஸ்பூன் ரவா மிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா கோதம்பு பொடி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஹல்வாவில் என்னென்னலாம் செய்வோம், ரவா ஹல்வா செய்யலாம், அரிசி ஹல்வா செய்யலாம், கோதம்பு ஹல்வா செய்யலாம். அதே மாதிரி நம்ம இது ஃப்ரூட்டு, இது ஒரு பீட்ரூட்டுங்கிறது ஒரு வெஜிடபிள். இது சப்போஸ் கம்பைன் ஆகிறதுக்காக ஒரு ஏஜென்ட் தேவை. அதுக்காக நம்ம என்ன செய்யலாம், 1 ஸ்பூன் ரவையோ 1 ஸ்பூன் கோதுமை மாவோ கொஞ்சம் நெய்யில் வறுத்து இது கூட சேர்த்துட்டு ஒரு கம்பைனிங் ஏஜென்ட் மாதிரி சேர்ந்துக்கும். அது நம்ம பார்ப்போம். இது தனியாக இருந்தால் இப்படி தான் இருக்கும், குக் ஆகாத அப்படி தான் இருக்கும், கம்பைன் ஆகாது, இப்படி தான் இருக்கும்.
ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா கம்பைனிங் ஏஜென்ட் ஒரு சிமெண்ட்டு மாதிரி அதுக்காக லைட்டாக ஒரு ஸ்பூன் கோதுமை மாவு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பாசிப்பருப்பு ஹல்வா பண்ணுவோம். பாசிப்பருப்பு ஹல்வாவில் என்ன பண்ணுவோம், பாசிப்பருப்பை நல்லா வறுத்து கொஞ்சமாக நல்லா வாஷ் செய்துட்டு நல்லா அதுக்கு மேலே ஒரு இன்ச்சு மேலே நிற்கிற அளவுக்கு தண்ணி விட்டு வேக வைக்கணும். 2 உப்பும் கூட போட்டு வேக வச்சுட்டு ஆறுனதுக்கப்புறம் அதை அப்படியே சுகர் ஆட் பண்ணிவிட்டு கோதுமை பொடி 1 ஸ்பூன் வறுத்து அதில் சேர்த்து சுகர் கூட ஆட் பண்ணி நெய் விட்டு கிண்டிகிட்டே இருந்து கட்டி ஆயிடுச்சு. அது டால் ஆனதுனால, இது வெஜிடபிள்ஸ் ஆனதுனால இது கம்பைனால் கொஞ்சம் பாடாச்சு. ஸோ நான் ஒரு கோதுமை பொடி ஆட் பண்ணலான்னு இருக்கேன். எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி சமையல் பண்ணணும். அப்போ தான் நமக்கு அடிப்பட்டு நம்ம கற்றுக்குவோம் ஸ்வீட் செய்யறது. நான் இதில் தண்ணி அதிகம் சேர்க்கலை, கம்மியாக தான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள் என்ன ஆச்சு, நல்லா தண்ணி வாட்டர் இருந்துச்சு. இப்போ இந்த சுகரில் இருக்கிற தண்ணி வற்றி கொஞ்சமாக ஜாயின் ஆகுது. பட் ஸ்டில் இப்படி தான் இருக்கும். ரோஜாப்பூ அரைச்சி வச்ச மாதிரி கம்பைனிங் ஏஜென்ட் கண்டிப்பாக தேவை. நான் கொஞ்சம் பதாம் பொடி அரைச்சி வச்சுருக்கேன். பதாம் அரைச்சி ரெடியாக வச்சுருக்கேன். இதில் 1 ஸ்பூன் நம்ம போட்டுக்குவோம். ரவா தான் இருக்குன்னா ரவாவும் போட்டுக்கலாம். ரவையோ கோதுமை ஏதோ ஒன்று, எவ்வளோ இல்லை, இவ்வளோ 1 ஸ்பூன் எடுத்துருக்கேன். இதை நம்ம சேர்த்துக்குவோம். என்னடா கோதுமை சொல்லிட்டு ரவை போடுறா, ரவை சொல்லிட்டு கோதுமை போடுறா. இட்ஸ் ஆல் அட்ஜஸ்ட்மெண்ட். அப்போ தான் தெரியும் இதுதான் இல்லாட்டினா சமைக்க முடியாது அப்படின்ற நிலைமை இல்லை. இதெல்லாம் போட்டால் இப்படி வரும் அப்படின்றத செஞ்சு பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டியது. கொஞ்சம் முந்திரி பருப்பம் பொடி பண்ணி அதிலே வறுத்துருவோம். கொஞ்சம் கிரேப்ஸும் கூட போட்டுக்கலாம். கிரேப்ஸ் இதில் பனங்கள் கண்டு இருக்குது. ஸோ அதுவும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஜலதோஷத்துக்கு ரொம்ப நல்லது. ஒரு கிரேப்ஸ் எங்கே வச்சுருக்கேன் இல்லை, ஏலக்காய் தூள் இருக்குது, அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்குவோம் வாசனைக்கு. ஏலக்காய் தூள் ரொம்ப ரிலாக்ஸேஷன், மென்டல் ரிலாக்ஸேஷன் கொடுக்கும். மைண்டுக்கு ஒரு டென்ஷன் ரிலீஃப் கொடுக்கும். பாக்டீரியா எதுவும் இருந்துச்சுன்னா அதை கண்ட்ரோல் பண்ணும். அதனால் ஜலதோஷத்துக்கு நல்லது. ரவா கொஞ்சமாக வறுத்துருக்கீங்க. கிரேப்ஸ் கிடைக்கல,
கிரேப்ஸ் கிடச்சி அதுவும் போடலான்னு பார்த்தேன். ஓகே, கிடைக்காட்டி பரவாயில்ல. ரவா ஆட் பண்ணி கேஷ்யூஸ் போட்டாச்சு, கிராம்பு போட்டிருக்கேன், ஏலக்காய் போட்டிருக்கேன், ரவாவோட மிக்ஸ் பண்ணி இந்த எக்ஸ்ட்ரா வாட்டரை இந்த ரவா எடுத்துக்கும். அப்போ சீக்கிரமாக அது பிளண்ட் ஆகும். அப்போ தான் நமக்கு அல்வாவை கிண்டிக்கிட்டு ஆயில் போட்டு கிண்ட முடியும். தேங்காய் பால் கூட ஆட் பண்ணிக்கலாம் நல்லது. பீட்ரூட் ஜூஸில் தேங்காய் பால் போட்டு தேங்காய் பால் எடுத்து அதில் பீட்ரூட் ஜூஸை மிக்ஸ் பண்ணணும். அது ரோஸ் மில்க் மாதிரி ஒரு கலர் கொடுக்கணும். தட் இஸ் வெரி குட். பீட்ரூட் ஜூஸ் எடுக்கணும், சின்ன சின்ன துண்டு பண்ணி மிக்சியில் போட்டு லைட்டாக தண்ணி விட்டு அரைச்சி டேஸ்ட் ஆக்கிட்டு ஒரு டவலில் போட்டு நல்லா பிழிஞ்சவங்க சாறு வந்துடும். அதில் தேங்காயும் இது போல் அரைச்சி பால் பிழியணும். ரெண்டும் கூட மிக்ஸ் ஆகிடும். அதான் பீட்ரூட் தேங்காய் பால் ரோஸ் மில்க் மாதிரி கலர். ஒரு பர்ஃபி கலர் வருது. இப்போ வந்து இந்த ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரை பண்ணப்போ என்ன ஸ்மெல் வந்தது, பீட்ரூட் நெய்யில் ஃப்ரை பண்ணப்போ அதே ஸ்மெல் வரும். 2 சால்ட்டு கூட போட்டிருக்கோம். இல்லைன்னா ஒரு மாதிரி இந்த இனிப்பு வந்து ஒரு மாதிரி 2 தண்ணியாக இனிப்பு சாப்பிட்டா நல்லா இருக்காங்க. 2 உப்பு போடும் அந்த கேப் அங்கே ஃபில் பண்ணுறதுக்கு. புளியோன்னு உப்பு போட்டுக்கிட்டேன். இந்த தேங்காயில் நம்ம தேங்காய் நான் மிக்சியில் பொடி பண்ணிவிட்டு ஹல்வா போடுறேன். பாலோடு சேர்த்து சுகர் போட்டு நெய் விட்டு இப்படி கிண்டிட்டோம்னா தேங்காய் ஹல்வா, கோகோனட் ஹல்வா. தேங்காய் திருடி வதக்கி அதே மாதிரி சுகர் சேர்த்து இப்படி கிண்டிகிட்டே இருக்கோம் நெய் விட்டு. அப்போ தேங்காய் பர்ஃபி. ஸோ அதே மாதிரி இருக்குது தேங்காய் பர்ஃபி. அப்புறம் இந்த கலர்ஸ் எதுவுமே சேர்க்கலாம்னா ரோஸ் போட்டோம், ரோஸும் இதில் மிங்கிள் ஆயிடுச்சு. ரோஸ் ஆக்சுவலி நம்ம டெக்ஸ்ட்டு கலர் கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ரோஸ் கலரில் சோப்பெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அது மாதிரி நம்ம சேர்த்து சாப்பிடணும். ரோஸ் எல்லாம் காய வச்சு பொடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா இந்த மாதிரி ஸ்வீட் பண்ணுறப்ப சேர்த்துக்கிட்டோம்னா அது வேஸ்ட் பண்ணாத மாதிரி ஆச்சு, உடம்புக்கும் நல்லாயிருக்கும். ஃப்ளார்ஸ் இதெல்லாம் எடிபிள் ஃப்ளார்ஸ். ரோஸ் முல்லைப்பூவில் முல்லைப்பூ நல்லா வாஷ் செய்துட்டு அதுவும் இந்த க்ரீன் டீ மாதிரி ஜாஸ்மின் க்ரீன் டீ போட்டு சாப்பிடுவாங்க. முல்லைப்பூ நல்லா சூடு பண்ணி தண்ணியில் போட்டு லைட்டாக டீ பொடியும் போட்டு
ஹனி சேர்த்து சாப்பிடுவாங்க. முல்லைப்பூ டீ, ஆரஞ்சோட பீலு, ஆரஞ்சோட தோல் எடுத்து அதை நல்லா நம்ம வாஷ் செய்து காய வச்சு பொடி பொடியாக நறுக்கி காய வச்சு நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் அது மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அதில் இந்த டீ போடுற இதில் போட்டு வச்சுட்டு வாட்டரில் தான் கலக்கணும், பாலில் கலக்கணும். பாலில் கலந்தா வைட்டமின் சி புளிச்சிடும், பால் புளிச்சிடும். வாட்டரில் நம்ம க்ரீன் டீ மாதிரி போட்டு குடிப்போம். ஆரஞ்சு டீ, முல்லைப்பூ டீ, இஞ்சி டீ, ஏலக்காய் எல்லாம் சாப்பிடலாம். ஃப்ளேவர்ஃபுல்லாக நம்ம ரவாவும் சேர்ந்து இதில் வெந்திருக்கு. ஒரு கம்பைன்டு பேஸ்டிங் ஏஜென்ட். கிரேப்ஸ் போடாமல் ரெடி ஆயிடுச்சு. ஆயில் வெளியில் வரல, ஸோ எக்ஸ்ட்ரா ஆயில் சேர்க்க வேண்டியது. தேங்காய் எண்ணெய் 1 ஸ்பூன் அளவு டெய்லி சாப்பிட்டா ஞாபக சக்தி நல்லது, வாயில் கேன்சர் வராது. இது மட்டும் இல்லை, ஒரு தேங்காய் பர்த்தியோட ஸ்மெல்லும் கொடுக்கும். ஸோ கோகோனட் ஆயில் இஸ் குட் ஃபார் ஹெல்த். ஆயில் சேர்த்து வதக்கிடுறேன். இன்னைக்கு வந்து வெட்டிட்டு அதுக்காக ஒரு ஸ்வீட் பண்ணி ஆச்சு. இப்போ பசங்க என்ன சொன்னாங்க, டெய்லி அவங்க கையில் சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சு, அதனால ஒரு நாளைக்காவது நல்ல சாப்பாடு சாப்பிடணும்னு சொல்லிட்டாங்க. அதனால் வெளியில் பழங்க சாப்பிடணும். வெட்டிங் டேல ஹஸ்பண்டும் அதை ஃபீல் பண்ணுறேன், ஒரு நாளைக்காவது நல்லா டேஸ்ட்டாக சாப்பிடணும். அது என்ன, இதே சாதம், இதே சாம்பார், இதே அவியல், இதே பொரியல், இன்னும் 2 ஊறுகாய் காணும், ரசம், சாம்பார், மோர், ஒரு பாயசம், அவ்வளோதான் இருக்கும். ஓகே, ஒரு நாளைக்காவது அவங்களும் என்ஜாய் பண்ணிக்கலாம். இன்னும் காலையில் சாப்பிட்டாங்க, காலையில் எழுந்து எல்லாத்தையும் எல்லாம் பண்ணிடுச்சு. நம்ம ஹல்வா ரெடி ஆகிடுச்சு. இதோட ப்ரிப்பரேஷன் மெத்தட் நான் ரீகேப் சொல்கிறேன். பீட்ரூட்டை தூவலாக சீவிக்கிட்டு, இந்த சீவக்கட்டில் சீவிக்கிட்டு கொஞ்சமாக நெய் விட்டு அதில் போட்டு நல்லா வறுக்கணும். வறுத்துட்டு 1/2 கிளாஸ் பால், 1/2 கிளாஸ் தண்ணி மிக்ஸ் பண்ணி ஒரு ப்ரெஷர் குக்கரில் வேக வைக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பேன் வச்சுட்டு கொஞ்சம் நெய் போட்டு முந்திரி பருப்பு வறுத்தெடுத்து அதில் அந்த வேக வச்ச பீட்ரூட்டை போடலாம். நான் அரைச்சி போட்டிருக்கேன், பட் நீங்கள் அப்படியே கூட போடலாம். நான் அரைச்சி போட்டிருக்கிறது வேறு ஒரு கண்டுபிடிக்காமல் இருக்கிறதுக்காக நான் அப்படி போட்டேன். பட் நீங்கள் வேணால் அப்படியே போட்டுக்கலாம், அரைச்சும் போடலாம், அப்படியும் போடலாம். எல்லாம் அதில் தானே போட்டோம். அதுக்கப்புறம் சுகர், அந்த பீட்ரூட்டோட அளவுக்கு தகுந்த மாதிரி சுகர் எடுத்துக்கிட்டு அதில் போடும்போது ஃபஸ்ட்டோடைய தண்ணி மாதிரி ஆகும். நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி விட வேண்டியதில்லை. குக்கரில் வெந்ததோட தண்ணி இருக்கும், அதுவும் கூட 1/2 கிளாஸு பஞ்சசாரை சேர்க்கும்போது அது லிக்விட் ஆகும். அது பின்ன வத்துற வரைக்கும் போகும். வத்தாமல் இருக்கும்போது கம்பைனிங் ஏஜென்ட் ஆகிட்டு நம்ம என்ன செய்யலாம், 1 ஸ்பூன் ரவையோ 1 ஸ்பூன் கோதுமை பொடியோ வறுத்து இதெல்லாம் சேர்த்துக்கலாம். வறுத்து சேர்த்து ஏலக்காய் பொடி, கிராம்பு, முந்திரி பருப்பு, ஒரு பாதாம் பொடி சேர்த்தேன். பாதாம் அரைச்சி வச்சது, அதுவும் ஒரு கம்பைனிங் ஏஜென்ட் தான். கேஷ்யூ நட்டு ஒரு கம்பைனிங் ஏஜென்ட் தான். கேஷ்யூ நட்டு பாதாம் எல்லாம் அரைச்சி வச்சா அப்படி தண்ணி அப்சார்ப் ஆகிடும். தண்ணி அப்சார்ப் ஆகிடும். கொஞ்சம் கோகோனட் ஆயில் எக்ஸ்ட்ரா விட்டு கிண்டி சிக்கன் பண்ணுவோம். இது என்ன ஹல்வான்னு நான் சொன்னாதான் உங்களுக்கு தெரியும். என்ன ஹல்வான்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? பீட்ரூட் ஹல்வா. இதெல்லாம் ரோஸ் பெட்டல்ஸ் போட்டிருக்கோம், நேச்சுரல் ரோஸ். ஒரு பிடி ரோஸ் பெட்டல்ஸ் போட்டாச்சு.
கட்டி ஆயிடுச்சு. வாட்டர் கண்டென்ட் இருந்தால் கெட்டு போயிடும். வாட்டர் கண்டென்ட் இல்லாமல் ட்ரை அவுட் பண்ணி எடுக்கணும். ஸோ இந்த நேச்சுரலாகவே ரோஸ் கலர் லிப்ஸ் வர்றதுக்கு இது நல்லது. இது சாப்பிட்டு வந்தால் டெய்லி நம்ம லிப்ஸ்டிக்கே போட வேண்டாம், ரோஸ் கலரில் ஆயிடும் லிப்ஸ். டெய்லி ஒரு ஸ்பூன் சாப்பிட்டா ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும். ஒரு பீட்டா கேரோட்டின். சுகர் போதும், இது தேவையில்லை. நல்ல ஒரு மில்கோ டேஸ்ட் ஒன்று, பால் டேஸ்ட் வரும். பீட்ரூட்டுக்கு நல்ல டேஸ்ட்டு. இதே செம்பருத்தி பூவோட ரோஸ் பெட்டல்ஸ்க்கு பதிலாக செம்பருத்தி பூ கிடைச்சாலும் போட்டுக்கலாம். செம்பருத்தி பூ நல்லது, பூ ரோஸ் பெட்டல்ஸும் நல்லது. எக்ஸ்ட்ரா ஒரு ஃப்ரூட்டு கூட ஆட் பண்ண போகிறேன். அரேபியன் டேட்ஸ். இது வாஷ் செய்து போடுறதால இந்த தண்ணி வற்றணும், தண்ணி ட்ரை அவுட் ஆகணும். இந்த தண்ணி இருந்ததுன்னா கெட்டு போயிடும். அது என்ன ஸ்வீட்டாக இருந்தாலும் கெட்டு போயிடும். அது ஸ்டவ் ஆஃப் பண்ணலை. பேரிச்சம்பழம் டேட்ஸ் போடுறேன், ஒரு 5 டேட்ஸ் போட்டிருக்கேன். ஹெல்த்தி டிஷ் இல்லையா, அதனால் ட்ரை ஃப்ரூட்ஸ் மாதிரி கூட வரலாம். பீட்ரூட் ஹல்வா ஆனாலும் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸோட அந்த சேல்ஸ் கொடுக்கறதுக்காக நான் போட்டுருக்கேன். இப்போ நான் கொஞ்சம் அங்கே இருக்கே காஃபி பாலும் இருக்கு. இடுக்கி 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 எங்கே போச்சு? இடுக்கி எடுக்கவே இல்லையா? கட்டி ஆயிடுச்சு. நம்ம இந்த டேட்ஸு கூட அதில் சேரும்போது இப்போ எத்தனை ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டிருக்கோம்? பாதாம், கேஷ்யூ நட்ஸ், டேட்ஸு எல்லாம் போட்டாச்சு. இது மருந்து போட்டோம்னா லேகியம்னு சொல்லுவோம். நம்ம இதை ஹல்வான்னு சொல்கிறோம். சுவையான பீட்ரூட் ஹல்வா, ஹெல்த்தி, டேஸ்டி, வீட்டிலையே தயார் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப கூட நல்லா. நம்ம முழுக்க முழுக்க பால், நெய் இதெல்லாம் தான் சேர்த்துருக்கோம். பைண்டிங்க்கு பின்ன கோகோனட் ஆயில் அல்சிமேஸ் வராமல் பாதுகாக்கிறதுக்கும் வாய்க்குள்ளே கேன்சர் வராமல் இருக்கிறதுக்கும் கோகோனட் ஆயில் நல்லது. நம்ம கோகோனட் ஆயில் டெய்லி 1 டேபிள் ஸ்பூன் அளவு டெய்லி சாப்பிட்டு வந்தால் அவங்களுக்கு வயசான சமயத்தில் ஞாபக மறதி வராது, வாயில் கேன்சர் வராது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஸ்வீட் சாப்பிடும்போது தான் சலைவா ப்ரொடியூஸ் ஆகும். சலைவா ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா கேன்சர் வராது. சரி, அப்போ சுவையான பீட்ரூட் ஹல்வா நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது கண்டெய்னரில் மாற்றிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இதில் நான் பனங்கல்கண்டு போட்டிருக்கேன். கையில் என்னென்னலாம் கிடச்சோ அதெல்லாம் போட்டிருக்கேன். ரோஸ் போட்டிருக்கேன், பனங்கல்கண்டு போட்டிருக்கேன், கிராம்பு போட்டிருக்கேன், ஏலக்காய். இது எல்லாமே கோல்டுக்கு ரொம்ப நல்லது. நம்ம எது சாப்பிடும்போது அதுக்குள்ள மருந்து கூட மறக்காமல் போட்டுக்கணும். மிளகும் கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சமாக மிளகு வேணால் போட்டுக்கலாம், சுக்கு போட்டுக்கலாம், ஜீரகம் போட்டுக்கலாம். இதெல்லாம் சேர்க்கலாம்னு புரிஞ்சுக்கோங்க. சிலப்போ இந்த டேஸ்ட்டு பிடிக்கலைன்னு வந்தால் அப்புறம் எடுத்து தூர போட்டுறக்கூடாது. அதனால தான் நான் எச்சரிக்கையாக அதை நான் போடலை. இதில் சுக்கு, ஜீரகம், கிராம்பு, ஏலக்காய், மிளகு இதெல்லாம் லைட்டாக சின்ன அளவில் போட்டால் தெரியாது. ஏன்னா நம்ம சுகர் தான் போட்டுப்போம். பீட்ரூட் ஹல்வா ரெடி.
ரோஸ் பெட்டல்ஸ் அலங்காரத்துக்கு அப்போ எனக்கு ஹாப்பி வெட்டிங் டே. இன்னைக்கு எல்லோரும் என்னோட ஹஸ்பண்ட் நிறையா நாள் வாழணும் அப்படின்னு வேண்டிக்கணும், வாழ்த்தணும். இது மாதிரி கொஞ்சமாக பீட்ரூட் சீவி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். 5 நிமிஷத்தில் இப்படி கிண்டிக்கிட்டே இருந்தால் போதும். எப்போவுமே நமக்கு ஒரு புதுசாக ஒரு ஸ்வீட் செஞ்சு பழகும்போது அது அந்த இடத்த விட்டு போகக்கூடாது. அப்படி கூட இருந்து இது என்ன பண்ணுது, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத யோசிச்சுட்டே இருக்கணும். பயப்படக்கூடாது. ட்ரை ஆகும்போது கொஞ்சம் நெய்யோ ஆயிலோ விட்டு க்ரீஸ் பண்ணிட்டா போதும். இந்த மாதிரி கட்டியாக வந்ததுன்னா ஒரு கெட்டு போகாது சீக்கிரமாக. வாட்டர் கண்டென்ட் இருக்கக்கூடாது. மெயினாக ஹல்வா செய்யும்போது வாட்டர் கண்டென்ட் இருக்கக்கூடாது. அதனால தான் நம்ம நல்லா வற்ற வச்சுக்கணும். சுகரில் போட்டு நல்லா வற்ற வச்சுக்கணும். இதில் தேன் மிக்ஸ் பண்ணிக்கலாம். சுகர், தேன், பனங்கற்கண்டு, சுக்கு எது வேணால் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துக்கலாம், வெண்ணெய் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துக்கலாங்கிறத புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. இந்த இன்க்ரீடியண்ட்டு தான் சேர்க்கக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ நான் அதை கழுவ போட போகிறேன். நான் ஆயில் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். இந்த அல்வாவுக்கு நிறைய ஆயில் கொடுக்கணும். நான் போடலை, அதிகமாக ஆயில் போடலை. அதனால தான் கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்குது. வணக்கம் பீட்ரூட் ஹல்வா உங்களுக்காக. தேங்க்யூ.